வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா. டியர் லாட்ரி 20/2/2026 இன்றைக்கி நைட் நடக்கக்கூடிய 8 மணி ஷோக்கு உண்டான வந்து கெஸிங்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்துடும். இந்த ஆளுங்கிற பட்டன் நீங்கள் அமுத்தி வைக்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தேடி தான் பார்க்கணும். ஓகேங்களா? அதனால் இந்த ஆல் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அமுத்தி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத கவனித்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் நல்ல வின்னிங் வாங்குறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் கவனித்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? This video is only guessings, no betting, just entertainment only friends. இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 digit போர்டு மேக்கிங் பார்த்துடலாம். இன்றைக்கி நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு, ஓகேங்களா, இன்று இரவு நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு உண்டான போர்டு மேக்கிங் வந்து நம்ம கொடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நல்லாவே தெரியும். உங்களுக்கு 3 digit வந்து மேக் பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுற இந்த போர்டு. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம டோட்டலாக எடுக்கிற அந்த ஃபார்முலாவில் மொத்தமாக இன்றைக்கி 8 மணிக்கு வந்து இதிலிருந்தா வின்னிங் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறோம். இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். நம்ம கெஸ்ஸிங்கில் வர நம்பர்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறோம். இதை வந்து மேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 digit இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பிசியாவது பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாரத்தில் 2 அல்லது 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 digitோ அல்லது பிசியோ நீங்கள் வின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ இந்த ஃபார்முலா பிரகாரம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போர்டில் எந்த நம்பர்னு பார்த்தலாம். 8 4 2 6 வந்து ஏ போர்டில் நம்ம செலக்ட் பண்ணுறோம். பி போர்டில் 6 2 8 4 நம்ம செலக்ட் பண்ணுறோம். 2 6 4 8 நம்ம சி போர்டில் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 4 நம்பருக்கு ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைபர், இதுலேருந்து ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா இந்த சைபர் உள்ள வந்து நமக்கு 3 digitோ ஒரு பிசியோ மேக் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் வரும் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிறோம். குறைஞ்சபட்சம் நம்ம எப்பயுமே இதில் நம்ம மேக் பண்ணுறது பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஸோ பிசி நம்ம சூப்பராக வின் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்குது. டியருக்கும் சப்போர்ட் பண்ணுது, கேஎலுக்கு அதோட சப்போர்ட் பண்ணுது. கேஎலுக்கு தொடர்ந்து 3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தான் கொடுக்குறேன். ஆனால் ஜாயின் பட்டனில் தான் கொடுக்குறேன். ஸோ நம்ம கேஎல் வீடியோவில் கொடுக்குறதுல ஜாயின் பட்டனில் கோல்டு பிளானில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அதில் தொடர்ந்து 3 நாளாக பிசி செம வின்னிங், 3 நாளுமே ஜஸ்ட் மிஸ்ஸில் 3 digit போயிடுச்சு. ஸோ அந்த இதே மெத்தட் தான், இந்த மெத்தடில் தான் நம்ம கொடுக்குறோம். வேணுங்கிறீங்க வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் வந்து வேணுங்கிறீங்க கோல்டு பட்டனில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்தலாம். இப்போ நைட் 8 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோக்கு நான் ஆல் போர்டு. ஸோ என்னோட கணிப்பு பிரகாரம் ஒரு 6 வரணும். அதாவது நேற்று 2 6 வந்துச்சு, 366 நேற்று ரிசல்ட்டு. 2 6ல் ஒரு 6 திரும்ப இன்றைக்கி வரணும். ப்ளஸ் நம்ம கெஸ்ஸிங்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? அது 6 மிஸ் ஆச்சுன்னா ஒரு 2ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 6 2 இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும், இல்லை இந்த 2 நம்பருமே உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறேன். எப்பயுமே நான் ஆல் போர்டில் கொடுக்கக்கூடிய நம்பர் 2 நம்பர் வரணும் தான் எடுப்பேன். ஸோ சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்பராவது ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்பிக்கையோடு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 நம்பர்லேருந்து உங்கள் கணக்கில் எந்த நம்பர் வருதுங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு எப்படி மேக் பண்ணாலும் இந்த 6 2 தான் எல்லா இடத்துலையுமே இடம் பிடிக்குது. ஸோ இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதுங்கிறத பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் இதே நம்பர் வந்துச்சு அப்படின்னா மட்டும் லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிங்கிள் நம்பரை பார்த்தலாம். இன்று இரவு நடக்கக்கூடிய, அதாவது 8 மணி ஷோவுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி இரவு நடக்கக்கூடிய ஷோவுக்கு சிங்கிள் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணுறது 6ஆம் நம்பர். ஓகேங்களா? ஏ போர்டில் ஒரு 6, பி போர்டில் ஒரு 6, சி போர்டில் ஒரு 6, 3 போர்ட்லேயும் நான் 6ஆம் நம்பர் தான் திரும்ப டார்கெட் பண்ணுறேன். நேற்று நைட்டும் 6ஆம் நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன். 2 6ஆம் நம்பர் உங்களுக்கு நான் போர்டில் உட்கார வச்சேன். ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒரு நம்பராவது போர்டில் 6ஆம் நம்பர் உட்கார வைப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் எடுத்துக்கிறோம். ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சோல் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி தள்ளி 3ஆம் நம்பர் உட்காந்துருச்சு. அதாவது நம்ம மிஷினோட அல்காரிதம் உங்களுக்கு கொடுத்துருப்போம் இல்லையா, அதாவது 6 நம்ம டார்கெட் பண்ணுறோம், நம்ம டார்கெட்டு அப்படி மிஸ் ஆனால் 7 வந்து நிற்கும், இல்லைனா 5 வந்து நிற்கும் இல்லைங்களா. இதுதான் மிஷினோட அல்காரிதம். ஸோ நான் வந்து இப்போ 6ஆம் நம்பர் டார்கெட் பண்ணுறேன். காலையில் அப்படி தான் 2ஆம் நம்பர் டார்கெட் பண்ணேன், 3ஆம் நம்பர் வந்து உட்காந்துருச்சு. இப்போ நம்ம அது அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு தான் உட்காந்து, ஏன்னா மிஷின் சுற்றும் போது அந்த நிற்கிறதுல அந்த 3 போர்டு, ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, இந்த 3 போர்டு எது சுற்றி நிற்கிற போது ஒரு நம்பர் வந்து 6ஆவது நம்பரில் உட்காரணும் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறோம். தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு போர்டில் உட்காரும் அப்படின்னு துணிஞ்சு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி கெஸ்ஸிங் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள். உங்கள் கணக்குலேயே 6ஆம் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா, வரும் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்மாக நான் சொல்ல வரல. ஓகேங்களா? இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸை பார்த்துடலாம்.
62 26 86 46 68 28 82 42 64 24 84 48 60 06 எடுத்துக்கொள்ள வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தன வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ நம்ம ஃபார்முலாவில் கிடைச்ச டோட்டல் நம்பர்ஸ் எடுத்து நம்ம டோட்டலாக அப்படி மேக் பண்ணி நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கணக்கில் இருக்கிறது வருதாங்கிறது பாருங்கள். அப்படி வரலன்னா உங்கள் நம்பர் என்ன வருதோ அதை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் தான். ஸோ இதில் வந்து பிசி தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுப்போம். இந்த டோட்டலாக எடுக்கிறதுலேயே நம்ம பிசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக இம்பார்ட் கொடுக்க மாட்டோம். ஸோ ஒரு பிசியாவது இதில் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் நான் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட பிசி இதுக்குள்ளே இருக்குதா, இன்றைக்கி நைட் 8 மணிக்கு அடிக்கிற ஷோவில் இதில் பிசி இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்ம எல்லா நம்பரும் எடுத்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச நம்பரை மட்டும் எடுத்துகிட்டு மீதி விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 3 டிஜிட்டை பார்த்துடலாம். இன்று இரவு 8 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு நம்ம 3 டிஜிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 862 826 286 246 268 628 682 642 264 624 684 648 260 206 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம், அல்ல 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்க பார்த்து எடுத்துக்கோங்க. நம்மளோட ஃபார்முலாவில் கிடைச்ச டோட்டல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம். அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மேக் பண்ணுவோம் இல்லையா, முன்னாடி போர்டு 3 டிஜிட் போர்டு மேக்கிங் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். முன்னாடி அந்த நம்பர்ஸ் வச்சு தான் இதை அப்படியே நான் மேக் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் மேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏ போர்டில் எந்த நம்பர் வைக்கலாம், பிசியில் எந்த நம்பர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ உங்கள் ஸ்டைலில் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்து டோட்டலாக 8 மணிக்கு எடுத்த கெஸ்ஸிங் டோட்டலாக உங்களுக்கு கொடுத்துட்டேன். அந்த 5 நம்பருக்குள்ளே இருந்து தான் வந்து 3 டிஜிட் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வாரத்தில் வந்து 2 அல்லது 3 நாள் வந்து கண்டிப்பாக அது 3 டிஜிட் வந்து மாட்டும். ஏற்கனவே நம்ம வந்து 2 நாள் 3 டிஜிட் நம்ம அடிச்சிட்டோம். 8 மணி ஷோவுக்கு 2 3 டிஜிட் அடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டிலே ஆகுது. இருந்தாலும் சொல்ல முடியாது, நம்ம மிஸ் நாங்கள் சுற்றி எப்படி நிற்குதுன்னு தெரியாது. ஒரு வேளை இன்றைக்கி நைட்டுக்கு ஒரு 3 டிஜிட் கிடைக்கலாம் இல்லையா, அது நம்ம கையில் தெரியாது, நமக்கு யாருக்குமே தெரியாது. அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம கெஸ்ஸிங்காக தான் எடுக்கிறோம். அது நம்பர் உட்காந்துச்சுன்னா ஹாப்பி. ஓகேங்களா? ஸோ ஓகே, நீங்கள் 3 டிஜிட் மேக் பண்ணுறது உங்கள் சௌகரியத்துக்கு வந்து எப்படி வருதோ அந்த நம்பர் நீங்கள் ஏ போர்டில் மேட்ச் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் பிசி நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு அதில் இருக்கிற போர்டு நம்பர் எடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நான் மேக் பண்ணி உங்களுக்கு 3 டிஜிட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்பனையான கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நேற்று அடித்த ரிசல்ட்லேருந்து நம்ம எடுத்து 366 ரிசல்ட் அடிச்சிருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு நாள் ரிசல்ட்லேயும் நம்ம எடுத்து சார்ட் பிரகாரமும் அந்த ரூட் பிரகாரமும் நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த மெத்தட் வந்து நமக்கு சூப்பராக கை கொடுக்குது. நம்ம ஃபார்முலாவை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் நம்மளோட நோக்கமே என்ன அப்படின்னா வாரத்தில், அதாவது இப்போ 8 மணி ஷோ மட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா வாரத்தில் 7 நாளில் ஒரு 2 அல்லது 3 3 டிஜிட் நம்ம அதில் மேக் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். மற்றபடி வந்து பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 நாள் 5 நாளாவது பிசி வந்து நம்ம தட்டிடணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம். குறைஞ்சபட்சம் நமக்கு பிசி தான் டார்கெட். ஓகே நண்பர்களே, ஸோ இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இது எந்த மாதிரி மெத்தடில் எடுத்துருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் வந்து ப்ளே பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக நான் கொடுத்துருக்கிறேன். பிசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். 3 டிஜிட் அப்படின்னு போடாதீங்க, லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுதான் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டிருக்கேன், நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, 3 டிஜிட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்று நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட் அடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த வீடியோ முடிக்கிறேன். எல்லாருமே வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் முன்னாடியே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ நண்பர்களே.